தமிழ்நாட்டில் 3 வாரங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்பில் இருப்பதாக உணவுத்துறை அதிகாரிகள் தகவல். தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய மத்திய அரசுக்கு கடிதம் எழுத தமிழ்நாடு அரசு திட்டம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தமிழ்நாட்டில் உணவகங்களின் நேரத்தை குறைக்க முடிவு. நிலைமை தொடர்ந்தால் உணவகங்களை மூடும் நிலை ஏற்படும் என்று தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க தலைவர் பேட்டி. இதே சூழ்நிலை ஏற்பட்டால் இப்போது உடனடியாக உணவக நேரத்தை குறைக்கவும் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை குறைப்பதற்கும் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து சுத்தமாக கேஸ் இல்லை என்று சொன்னால் உணவகங்களையே மூடுகின்ற ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். தமிழகத்தில் மின் விநியோகத்தை தடையின்றி வழங்குவதில் கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக மாற்று வழி பயன்பாடு அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் மின்சாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஹோட்டல் உரிமையாளர் சங்கங்களுடன் தமிழ்நாடு அரசு நாளை ஆலோசனை. சிலிண்டருக்கு மாற்று வழியை கையாள்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்க முடிவு. சென்னையில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ கடைகளில் வடை, போண்டா, சமோசா தயாரிப்பு எண்ணிக்கை குறைகிறது. டீ, காஃபி விலை உயர வாய்ப்பிருப்பதுடன் கடைகள் மூடப்படலாம் என்றும் டீ கடை வியாபாரிகள் எச்சரிக்கை. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஐடி ஊழியர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் டீ, காஃபி கிடையாது. தோசை, சப்பாத்தி, சாம்பார், குருமா தற்காலிகமாக வழங்கப்படாது என்றும் பிஜி விடுதி சங்கங்கள் அறிவிப்பு. ஹோட்டல்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தோசை, வெரைட்டி ரைஸ் நிறுத்தம். வடை, ஆம்லெட் போடுவதும் குறைக்கப்பட்டிருப்பதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. நெல்லை மாவட்டத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் குறைப்பு. நாள் ஒன்றுக்கு சுமார் 2000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் தற்போது 500 மட்டுமே வழங்கப்படுகிறது. மதுரையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல் உரிமையாளர்கள் தவிப்பு. ஒரே நாளில் விறகு அடுப்பிற்கு மாறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை. கோவை மாவட்டத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் முன்பதிவு 2 மடங்காக உயர்வு. அச்சம் காரணமாக 400லிருந்து 800ஆக அதிகரித்துள்ள விநியோகஸ்தர்கள் தகவல். சேலம் மாவட்டத்தில் வணிக பயன்பாடு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். மருத்துவமனை, கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுவதாக தகவல். விருதுநகர் மாவட்டத்தில் வணிக சிலிண்டர்கள் விநியோகம் 2 நாட்களாக நிறுத்தம். மருத்துவமனை, பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே வணிக சிலிண்டர்கள் விநியோகம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரையில் 3 நாட்களில் ஹோட்டல்களை மூடும் அபாயம். 5 சிலிண்டர்கள் மட்டுமே விநியோகிக்கப்படுவதால் உணவு பட்டியலை குறைக்கும் நிலை. தமிழ்நாட்டில் என்டிஏ வளர்ச்சியைக் கண்டு திமுக அதிர்ச்சியடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். திமுகவின் தவறான நிர்வாகம் மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை மக்கள் நன்கு அறிந்திருப்பதாகவும் பதிவு. சென்னை மெரினாவில் கச்சனை தூரும் அறிவு சிலைகள் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை பனையூரில் முதற்கட்டமாக 50 வேட்பாளர்களின் நேர்காணல் செய்த தாவேக தலைவர் விஜய். எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டேன், அரசியலை தவிர தனக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று விஜய் பேசியதாக தகவல். பாஜகவின் சி டீமாக இருக்கிறார் விஜய். தாவேக மாற்றுக் கட்சி அல்ல, விளம்பர கட்சி என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அவர் மாற்றுக் கட்சியும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது, விளம்பர கட்சி தான் அவரை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், பிஜேபியினுடைய சி டீம். தாவேகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையா என்பது குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது. வதந்தி என்று கூறிய நிலையில் நயினா நாகேந்திரன் புதிய விளக்கம். அது பத்தி நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. டீயும் காஃபியும் எப்போதும் கலக்காது. விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில்.
என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், சித்தாந்தங்கள் வேறு. கரூர் துயர வழக்கில் வரும் 15ஆம் தேதி ஆஜராக விஜய்க்கு புதிய சம்மன் அனுப்பியுள்ளது சிபிஐ. டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தான் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு உத்தரவு. கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சம்மன். நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கிறப்பதாக அறிவிப்பு. துபாயிலிருந்து சென்னை திரும்பினார் நடிகர் அஜித் குமார். போர் சூழல் காரணமாக துபாயில் தங்கியிருந்த நிலையில் வீடு திரும்பினார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இனி பெரிய அளவிலான சர்வதேச விமானங்கள் மதுரையில் தடையின்றி தரையிறக்க முடியும். மதுரை விமான நிலையத்தை தரம் உயர்த்தும் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நன்றி. தென் தமிழகத்தின் வளர்ச்சி புதிய மைல்கல்லை தொடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று பதிவு. ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கை திரும்ப பெறுகிறார் ஓ பன்னீர்செல்வம். தேர்தல் ஆணையத்தை சேர்த்து திருத்த மனு தாக்கல் செய்ய ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுகவுக்கு 5 இடங்களை ஒதுக்க முன்வந்திருக்கிறதா திமுக? தனி சின்னத்தில் போட்டியிடும் மதிமுகவின் கோரிக்கையை நிராகரித்ததாக தகவல். கூடுதல் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று திமுகவுடன் வலியுறுத்தினோம். திமுகவுடன் நாளை மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தகவல். தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் எங்களுக்கு ஏற்பில்லை. கூடுதலான தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அவர் தலைமையோடு பேசிட்டு மீண்டும் பேசலாம் என்ற முறையில் பேச்சுவார்த்தை குழு தெரிவித்திருக்கிறது. ஆகவே மீண்டும் நாளை பேச்சுவார்த்தை என்பது தொடரும். கேஸ் சிலிண்டர் தாமதமாவதன் எதிரொலி. பெங்களூருவில் பெரும்பாலான உணவகங்கள் மூடல். சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. வீட்டு உபயோக எரிவாயு விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்க அறிவுரை. சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையை போக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் மத்தியில் கவலை ஏற்பட்டிருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கேஸ் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்படுவது எதிர்க்கட்சிகளின் சதியாக இருக்கலாம் என்று நயினார் நாகேந்திரன் பேச்சு. ஹோட்டல்களில் உணவு குறைந்திருக்கும் சிலிண்டருக்கும் தொடர்பு இல்லை என்றும் பேட்டி. அதாவது ஹோட்டலில் உணவு குறைச்சதுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. அது அன்னைக்கு அங்கே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எழுதி போட்டிருப்பாங்களா இருக்கும். தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்று நயினார் நாகேந்திரன் பேச்சு. கேஸ் தேவைப்பட்டால் அதை வழங்க தயாராக இருப்பதாக உறுதி. தட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்போ நீங்கள் உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா நான் தரேன் உங்களுக்கு. மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் மீதான விவாதம். 10 மணி நேரம் விவாதம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு. நீதித்துறையில் ஊழல் என்ற 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பாடம் இடம்பெற்ற விவகாரம். மன்னிப்பு கோரியது NCERT. மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் கோவிலுக்கு சென்ற தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். கருப்பு கொடி காட்டி திரிணாமுல் காங்கிரஸ் போராட்டம். அசாமில் 40 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் 9,000 ரூபாய் வரவு வைப்பு. தேர்தல் நெருங்கும் சூழலில் அசாம் முதலமைச்சர் அறிவிப்பு.